நம் வீடுகளின் அத்தியாவசிய பொருளாக விளங்கிய ஈச்சங்கூடைகள் இன்று காலத்தின் மாற்றத்தால் மறைந்து வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிசாமியின் குடும்பம் தலைமுறைகள் கடந்தும் இந்த பாரம்பரிய தொழிலை தொடர்ந்து கொண்டு வந்தாலும் தற்போதைய நிலை இவர்களின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு ஈச்சங்குச்சியிலும் தங்கள் வாழ்க்கையை பின்னிக் கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தின் போராட்டமும் பாரம்பரியத்தின் மீதான பற்றும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஒரு காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் சோறு வடிப்பது முதல் கோவிலுக்கு பூ கொண்டு செல்வது வரை பயன்படுத்தப்பட்ட ஈச்சங்கூடைகளின் பயன்பாடு தற்போது குறைந்தது மட்டுமல்லாமல் யாரும் அதிகம் ஈச்சங்கூடைகளை பயன்படுத்தாததால் இந்த கூடை பின்னும் தொழிலும் நலிவடைந்து வருகிறது. ஈச்சங்கூடை பின்னும் தொழிலை 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடும்பமாக சேர்ந்து ஈச்சங்கூடைகள் பின்னும் தொழிலை செய்து வருகின்றார். இதற்காக முதலில் ஈச்ச மரத்திலிருந்து கிளைகளை வெட்டி எடுத்து அதனை வெயிலில் காய வைக்கின்றனர். அதன் பின்னர் தேவையான வடிவத்திற்கு தகுந்த குச்சிகளாக அதனை அரிவாளால் சீவிய பின்னர் கூடைக்கான அடித்தளம் அமைக்கப்படுகிறது. அதன் பின்னர் ஒவ்வொரு குச்சியாக பின்னி ஒரு முழு கூடையை வடிவமைக்கின்றனர். தற்போதுள்ள நவீன காலகட்டங்களில் இந்த கூடைகள் பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் முன்பு கிராமங்களில் விசேஷங்களில் சோறு வடிக்க, கோவில் திருவிழாக்களில் பூ கொண்டு செல்ல, மீன் பிடிக்க, இறைச்சி கழுவுவதற்கு, காய்கறி கழுவுவதற்கு, கோழி அடைப்பதற்கு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது. ஈச்சங்கூடையில் சோறு வடித்தால் நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் என்று நமக்கு முன்னிருந்த தலைமுறையினர் கூறுவார்கள். தற்போதுள்ள நவீன காலகட்டத்தில் யாரும் அதனை பயன்படுத்துவதற்கு முன்வரவில்லை என்றாலும் பழனிசாமி தன் வாழ்வாதாரத்திற்காக இந்த தொழிலை மேற்கொண்டு வருகிறார். பழனிசாமியின் மகன் சுரேஷ், மருமகள் மற்றும் பழனிசாமியின் 80 வயதான தாய் பழனி அம்மாளும் தன்னுடைய தள்ளாத வயதிலும் கூடை பின்னி அதன் மூலம் வாழ்வாதாரம் மேற்கொள்கின்றனர். இது குறித்து பழனிசாமி கூறும்போது, 12 வயதுல இருந்து இந்த தொழில் தான் பார்த்தேன். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இது சேல்ஸ் ஆகுச்சு, நல்ல விலையாகுச்சு, சேல்ஸ் ஆகுச்சு. ஆனால் இன்று காலத்தில் இந்த கூடைக்கு வேலை இல்லாமல் போச்சு. இப்போ பார்க்குற தொழில் இதுதான் கம்சம். அதில் அன்னைக்கு காலகட்டத்தில் தானியங்கள், நெல், கேவல் இது ஊரம் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடைக்காது. காசும் கம்மியாக போய் கம்மியான ரேட்டுக்கு போய் ரொம்ப இதில் நஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கை தொழில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கிறது மாதிரி வருதுங்க. இன்றைய காலகட்டங்களில் விசேஷங்களுக்கு சாப்பாடு வடிக்க மட்டுமே இவை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் கைத்தொழில் என்பதால் இதனை செய்து வருகிறோம். 15 ரூபாய்க்கு விற்ற கூடை தற்போது 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார். பழனிசாமியின் தாயார் பழனி அம்மாள் கூறும்போது, நான் ஈச்சங்கூடைகளை பின்னிதான் வியாபாரம் செய்து வருகிறோம். அலுமினியம் மற்றும் சில்வர் அன்னக்கூடைகள் பயன்பாடுகள் வந்ததனால் இதனுடைய விற்பனை தற்போது குறைந்துள்ளதாக தெரிவித்தார். அன்று அரிசி 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று அவ்வாறு இல்லை. அதேபோல இதனுடைய விலையும் அதிகமாக ஆகியுள்ளது என்று தெரிவித்தார். இது குறித்து பழனிசாமியின் மகன் சுரேஷ் கூறும்போது, பெரியவங்க கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அதனால் அந்த வேலையை கற்றுக்கிட்டு இப்போ ஒரு குறைந்தபட்சம் நான் ஒரு 10 வருஷமாக அதை பார்க்குறேன். பார்த்து விற்பனை இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதற்காக முதலில் காடுகளில் சென்று ஈஞ்சுகளை வெட்டி எடுத்து கொண்டு வந்து வெயிலில் காய வைப்போம். அதன் பிறகு அதனை ஒரு சட்டையில் வைத்து ஊற வைப்போம். பின் அடி அமைத்து ஒவ்வொரு குச்சியாக எடுத்து அந்த கூடையை பின்னி முடிப்போம். ஒரு கூடை தயார் செய்ய 3 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவித்தார்.